ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் அஷ்யூரோட நெக்ஸ்ட் கான்செப்ட், அஷ்யூரில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். அஷ்யூரோட அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும்னா இதை பற்றியும் நீங்கள் கட்டாயமாக கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அஷ்யூர் செட்டப்பும் எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, எப்படி காஸ்ட் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற லிங்க் github.com/learnsmartcoding இதுதான் என்னோட யூசர் அக்கௌண்ட். இதுக்குள்ளே ஏகப்பட்ட ரெப்பாசிட்டரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ரெப்பாசிட்டரிஸும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். நீங்கள் இதை ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. வீடியோக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெப்பாசிட்டரி வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அப்புறம் GitHub இந்த 4 லிங்க்கும் இங்கே இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணி என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு தெரியும். இப்போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட், ஸோ நான் portal.assure.comல லாகின் பண்ணியிருக்கேன். என்னோடய லாகின் ஐடி learnsmartcoding@gmail.com. இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் என்ன? இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கீங்க, டிஸ்னி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அந்த ஸ்ட்ரீமிங் சேனலுக்கு. அவங்க அப்படின்னு என்ன அர்த்தம், மாதம் நீங்கள் காசு கட்டுவீங்க, படம் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ. அது ஒரு டைப் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, நம்ம இந்த க்ளவுடில். ஸோ க்ளவுடை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் லாகின் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க portal.assure.comனா பை டிஃபால்ட்டாகவே ஒரு லாகினுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதுதான் ரூட் லெவல் அக்கௌண்ட். இப்போ இந்த அக்கௌண்ட்டு கீழே நீங்கள் நிறைய சப்ஸ்கிரிப்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். அப்படின்னா கம்பெனிலேருந்து ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன ஒரு கம்பெனி லெவலில் பார்க்குறீங்க. அந்த கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. HR டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், IT டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட். IT டிபார்ட்மெண்ட்டு கீழே இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது. இப்போது இந்த ஹோலாக கம்பெனி தான் மைக்ரோசாஃப்ட்டுக்கு பே பண்ணும். இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டும் வேறு ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு கீழே வரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது எங்கே போய் பார்க்கலான்னு சொல்கிறேன். இங்கே நீங்கள் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் சரி, ரெண்டும் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் கீழே தான் போகும். ஸோ அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன்னா இங்கே வந்துடும். இப்போது இங்கே உங்களால் ஏகப்பட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு லாஜிக்கலான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெட்ஸே நான் டெமோ கொடுக்குறதுக்குனே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். என்னோடய சொந்த யூஸுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். ப்ரொடக்ஷனுக்கு, அதாவது என்னோடய அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். நான் 3 சப்ஸ்கிரிப்ஷன்னால இங்கே வச்சுருக்க முடியும். இந்த 3 சப்ஸ்கிரிப்ஷனும் வேறு கிரெடிட் கார்டில் நான் பில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் இந்த அதாவது டெமோக்குனே வச்சுருக்க சப்ஸ்கிரிப்ஷன் அந்தந்த காஸ்ட்டுக்கு போகும். போலஸில் சப்ஸ்கிரிப்ஷன் வேறு காஸ்ட்டுக்கு போகும். அந்த மாதிரி என்னால் பிரிச்சுக்க முடியும். ஓகேவா? இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த பில்லிங் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இது டெலிட்டட்னு காமிக்குது இல்லையா? அது இந்த மைக்ரோசாஃப்டோட ஃப்ரீ அக்கௌண்ட். இது இன்னொன்று பே ஆஸ் யூ கோங்கிறது ஒரு நம்மளாக பேர் கொடுக்குறது. இந்த பே ஆஸ் யூ கோவுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் கொடுத்துக்கலாம். லேர்னிங் சப்ஸ்கிரிப்ஷன், மை லேர்னிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். அதில் நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் காஸ்ட் அதில்குள்ளே தான் இருக்கும். இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி நம்ம என்னென்னு பார்த்தோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதோட பில்லிங் டீட்டெயில்ஸு, எவ்வளோ செலவாயிருக்கு, என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாமே காமிக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஃபோர்காஸ்ட் ஆகுது, என்ன டைப் ஆஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே அழகாக காமிக்கும். இதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி இருக்கும், என்ன பிளான் இருக்கும், இதுக்கு பேர் கூட நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்னா அவ்வளோதான். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்னா அது ஒரு தனி பில்டிங்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு இது. இந்த சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லையா வீடியோவுக்கு, அதுவும் வேறு. ஓகே, இது ஒரு செப்பரேட்டாக பில்டிங்காகவே க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு தனி சர்வீஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஏதாவது நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும், கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும்னா பாலிசிங்கிற கான்செப்ட் இருக்குது. அதை வச்சு அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இதெல்லாம் தான் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது இஷ்டத்துக்கு அப்படிங்கிற பாலிசிலாம் செட் பண்ணலாம்.
அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் ஒரு யூஸருக்கு அலோவ் பண்ணலாம். என்னதான் அந்த யூஸர் கம்பெனிலேருந்து இருந்தாலும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தவிர வேறு எந்த சப்ஸ்கிரிப்ஷன்லையும் அவரால் யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நுணுக்கமான விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அஷ்யூரில். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த கான்செப்ட்டில் வேறு டீட்டெயில்ஸ் அஷ்யூர் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கொஷின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.